வெல்கம் டு மாஸ்க் சேனல். நல்லா இருக்கிறீங்களா சொந்தங்களே? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குலோப்ஜான் மாவு ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு எதுக்கு போடுறதுனா நம்ம அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. சரியா? உருண்டை அப்படியே இருக்கும், அதுக்காக நம்ம போடுறோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் லேசாக சூடு பண்ணி வெதுன்னு பிணைஞ்சிக்கணும். குலோப்ஜாம் நல்லா எல்லாருக்கும் செய்ய தெரியும், தெரியாதவங்களுக்காக நான் போடுறேன். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறணும். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நமக்கு 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கிலோ இல்லை, ஜாஸ்தியாகவே எடுத்திருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது குட்டி குட்டி உருண்டையாக நம்ம பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? பாகு ரெடியாக இருக்கக்குள்ள நம்ம இது குட்டி குட்டி ரெடியாக உருண்டைகளாக பண்ணி வச்சுக்கலாம். பாகு பதம் பார்க்க வேண்டியதில்லை, பிசு தன்மை வந்தாலே போதும் நமக்கு. இந்த பதம் போதும் நம்மளுக்கு. கொஞ்சம் சால்ட், ஒரு சிட்டிகை அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். சால்ட் நம்மளுக்கு இனிப்பு தூக்கல் எடுத்து கொடுக்கறதுக்காக போடுறது. சரிங்களா? நம்ம இரும்பு கடாய் வச்சுருக்கோம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினாலே போதும், ரொம்ப எண்ணெய் இழுக்காது. ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப எண்ணெய் காய வேண்டியதில்லை, லேசான சூடானோன்னா நம்ம ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். அதே கொஞ்சம் வெந்து வரும்போது மேலே வரும். இந்த மாதிரி வேலை வந்ததுக்கப்புறம் நம்ம லேசாக அப்படியே கரண்டி விட்டு திருப்பி போட்டால் போதும். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். சரிங்களா? லைக் பண்ணுங்கள்.
நம்ம சூடாக இருக்கிற ஜீராவிலையே எடுத்து போட்டுடலாம். அப்போ தான் நல்லா ஊறும் நம்மளுக்கு. உடனே ஊறாது, 2 மணி நேரம் ஆயிரும். சரிங்களா? நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஒரு முறையை பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.